நடிகை நயன்தாரா தென்னிந்திய சினிமாவில் கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நயன்தாரா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். சமீபத்தில் இந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. வாடகை தாய் வழியாக குழந்தை பெற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் நடிகை நயன்தாரா பற்றி அந்தணன் அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதில் அவர் கூறுகையில், திருமணத்திற்கு முன்பு நயன்தாரா செட்டிற்கு 8 பேருடன் வந்து தயாரிப்பாளருக்கு செலவு வைத்தார். இப்போது பட செட்டுக்கு தனது 2 குழந்தைகளுடன் வருகிறார். ஒவ்வொரு குழந்தையையும் கவனித்துக் கொள்ள 2 பணிப்பெண்களும் உடன் வருகின்றனர். அப்படி வரும் பணிப்பெண்களுக்கு சம்பளத்தை பட தயாரிப்பாளர்களை கொடுக்க நயன்தாரா சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அவருடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூட அவர் சம்பளம் கொடுக்க மாட்டாரா? இதற்கு கூட தயாரிப்பாளர்களை எதிர்பார்ப்பது சரியானதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நடிகை நயன்தாரா ஒவ்வொரு விஷயத்தையும் பிசினஸாகவே பார்க்கிறார். அவரின் திருமண நிகழ்ச்சியை கூட பணமாக்க நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் தொகைக்கு விற்பனை செய்தார். பணம் என்ற குணத்தால் தான் தற்போது அவர் திரையுலகில் பின்னடைவை சந்தித்து வருகிறார். தற்போது அவரின் படங்கள் ஒன்றும் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட்டாகவில்லை. நடிகை நயன்தாரா படங்களில் நடிக்க 12 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார். அவரின் படங்கள் ஹிட் ஆகாத போதும் இவ்வளவு சம்பளம் கேட்பது ஏன் என்று தெரியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார்.